மறுபடியும் யார் வருகிறார்? தேவதூதனானவர் வருகிறார். இவர் யார்? இவரு தேவதூதனானவர்னா யார்? சில பேர் ஒத்துக்க மாட்டீங்க. என்ன பிரதர், இயேசு கிறிஸ்துனா அதே ஒரு முடியெல்லாம் இங்க போட்டு நடுவுல ஒரு வடி எடுத்து, எப்படி நடுவுல ஒரு வடி எடுத்து இப்படி அப்படி எடுத்து கொஞ்சம் தாடி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது நாங்களாம் வரைஞ்சிட்டோம். அவர் தாடி வச்சிருந்தாரா இல்ல குறுந்தாடி வச்சிருந்தாரா இந்த ஆட்டு தாடி வச்சிருந்தாரா நமக்கு தெரியாது. எப்படியாவது வரலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. 6வது அதிகாரத்துல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். யாரோட சொல்றார் தெரியுமா? பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி அந்த எதிரிகளை அவங்க அறுவடை பண்ணும்போது அதெல்லாம் திருடிக்கு போயிடுவாங்க. அந்த இஸ்ரவேல் மக்கள் அறுவடை வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்காங்க. அறுவடை ஆகும்போது அப்படியே நிறைய போராளிகள் வந்து அவங்க அறுவடையை இவர்கள் வந்து கொண்டு போயிடுவாங்க, இல்ல எரித்து விடுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த கிதியோன் என்ன பண்றாருன்னா, யாருக்குமே தெரியாம கடைசியாக அந்த நெல் இல்ல அந்த கோதுமையை வந்து அவர் வாக்கும் போது கர்த்தர் வந்து பேசுறாரு,